மாற்றி போடுங்க, போட்ட கட்சியே போட்டது போதும். மாற்றம் வரைக்கும் நிரூபிக்க முடியும் எங்களை. புரியுதா? எங்ககிட்ட இதுவரைக்கும் அதிகாரமே வரல. அதிகாரம் இல்லாத தருணத்திலே நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் மக்களுக்காக அண்ணன் போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ணா அப்படிப்பட்ட பண்பாளர். சரிங்களா? ஒரு முறை இவங்க என்ன நினைக்கிறாங்க, தேர்தல்லாம் காசு கொடுப்போம், ஓட்டை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இந்த பாருங்க தாக்கடை திறந்துருக்கோம், குடிக்க தண்ணி இருக்காது, இதே நிலைமை தான் வரும். 15,000 கொடுங்க, அப்புறம் 15 லட்சத்தை நம்ம மட்டும் கொடுங்குவாங்கக்கா. இதுதான் நிலைமை. நாங்கள் பொய் சொல்ல வரல, உண்மையா இருக்கிறா. படிச்ச பிள்ளை அந்த பிள்ளை உண்மையிலே மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சுதான் நாங்க இந்த காலத்துல தொடர்ந்து அண்ணன் சீமானும் நின்றுட்டே இருக்காங்க. ஒரு தடவை மாத்தி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க உண்மையா நிரூபிக்க மாட்டோம். நாங்க அரசியல தொழிலா பார்க்கல. இந்த எல்லா கட்சிகளும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை போட்டு பணம் எடுக்கிற தொழிலை மாத்திட்டாங்க. நீங்க அதுதான் நிலைமை. அதுல இருந்து ஒரு தனிச்சு ஒவ்வொரு படியா ஏறி ஏறி நாங்க இன்னைக்கு 36 லட்சம் பேர் இது யாரும் நினைக்கிறோம் போடுவாங்களா? நம்பிக்கை கொண்டிருக்காங்க. காசு நாங்க ஒரு காசு கொடுக்கல. 3வது இடத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில நாங்க மாறி நிக்கிறோம்னா பாருங்க. அப்ப அத்தனை 36 லட்சம் பேரும் புரிஞ்சிருக்காங்க. இவங்க செய்வாங்க நம்பிக்கையை நாங்க கொடுத்துருப்போம். அந்த நம்பிக்கையில ஒரு அதிகாரத்தை கொடுங்க. அந்த அத்தனை பேர் நம்பிட்டாங்கல்ல. ஒரு இந்த இடைத்தேர்தல நல்லா கேட்டிருக்கீங்கல்ல நீங்க. அண்ணன் பேசுறாங்க பாத்தீங்களா? அண்ணன் சொல்லிட்டாங்க, உறுதியா சொல்லிட்டாங்க. டாஸ்மாக மூடுவாங்க, டாஸ்மாக் கடையை மூடிடுவாங்க, இறக்குவாங்க. கட்சி சேர்ந்தவங்க யாரும் கிடையாது. இங்க கல்விக்கு தடை இருக்கு. கல்வி பணத்துல நல்லது. குழந்தை தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக தமிழர் இல்லத்தில் தனித்து நின்று களமாடி வருகிற அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அன்பு மகள் வருகிறார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். வள்ளி மளிகை கடை வச்சிருக்கிற மகத்தான மவராசி மறந்துடாம நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஓட்டு நீங்க போடுவீங்க. எனக்கு தெரியும், நீ போடுவ தாயி, நீ போடுவோம்மா அக்கா, மறந்துடாம.